நமக்கு ஒரு கட்டளை, ஆண்டவர் கொடுத்த கட்டளையிலே இது ஒன்று. பிறருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. யாக்கோபினுடைய புத்தகம் 5வது அத்தியாயம் 16வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் சுத்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. நிறைய பேருக்கு வியாதி போகலை அப்படின்னா ஆண்டவர் சொன்ன வழியை நீங்க பின்பற்றணும். ஒருவருக்காக நாம் ஜெபிக்கும் போது அந்த சுகமளிக்கிற வரங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறார். நீங்க இந்த ஜபத்துல உட்காரும்போது எனக்கு ஜபம் பண்ற ஒரு வல்லமை ஆண்டவர் கொடுக்கிறாருன்னா இந்த மாதிரி சூழ்நிலையில தான் உருவாக்கி தருவார். இந்த ஜப நேரங்களை நம்ம பயன்படுத்துகிறோம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையின்படி செய்யணும், அவ்வளவுதான். அவர் சொல்றபடி நம்ம செஞ்சோம்னா மீதி அவர் நடத்திக்கிடுவாரு, அவர் பார்த்துக்குவாரு. அவர் சொல்லுகிறபடி அதான் சொல்றாரு, உப்பை போட்டு தண்ணீர் வார்த்து கொண்டு போய் கொடு, தெளி, ஆரோக்கியமாக்குறேன், சாவு வராது அப்படின்னு சொல்றாரு. அது வார்த்தையின்படி நம்ம செய்யும் போது சுகமாவது, குணமாவது. இன்னைக்கும் ஆஸ்பத்திரியில் என்ன பண்றாங்க அப்படின்னா, சலைனு, அதாவது காலரா போகுது, நிமோனியா, ஜுரம் வந்தது, எல்லாமே சீரியஸா இருக்காங்க அப்படின்னா உடனே என்ன பண்றாங்க, குளுக்கோஸ் ஏத்துறாங்க. அது உப்பு கரைசல் தண்ணி தான். அது இன்னைக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. அப்போ வேத வசனத்தின்படி செய்தா அந்த ஜெபம் நிச்சயமா கேட்கும். பயங்கரமா அப்படி இப்படி எல்லாம் உலுக்கி உடம்ப கொடுத்தி அப்படியே துள்ளிக்கிட்டு அந்த மாதிரி எல்லாம் இல்ல. வசனத்தின்படி நம்ம ஜெபிக்கிறோம்னா கர்த்தர் அங்க விடுதலையை கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நீங்க பார்க்கப்படும் போது இதுல சுத்தமாவாங்க. அப்போ குணமளிக்கிற வரங்கள் உங்களுக்குள்ள உருவாகுது. உங்களுக்குள்ள ஒரு தேவன் ஒரு செயலை உருவாக்குறாரு, ஒரு ஊழியத்தை தருகிறார். அல்லேலூயா. இதை நீங்க பார்க்கப்படும் போது ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியங்களை உங்களுக்குள்ள செய்வார். 2 கொரிந்தியருடைய புத்தகம் 1வது அத்தியாயம் 11வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. அநேகர் மூலமாய் எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு நீங்கள் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். நம்ம ஜெபம் பண்ணுகிறது அநேகருக்கு உதவியா இருக்கும். அமெரிக்கால ஒரு தலைவர் இருக்கிறார், இந்தியால ஒரு தலைவர், ஒவ்வொரு தேசத்திலயும் ஒரு தலைவர்கள் இருக்காங்க. ஒவ்வொரு தேசத்திலயும் மிக முக்கியமானவர்கள் ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சவங்க ஒவ்வொரு இடத்துலயும் எங்க எல்லா இடங்களிலையும் கஷ்டப்படுறாங்க. சில இடத்துல சிலருக்கு தேவைகள் இருக்கு. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல அநேகர்கள் மூலமாய், அப்போ நம்ம குரூப் உட்கார்ந்து இருக்கிறோம், குரூப்பா உட்கார்ந்து அந்த குரூப் ஜெபம் பண்ணுது. அநேக ஜெபத்துல நீங்க உதவி செய்யறீங்க. தோத்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு நீங்களும் விண்ணப்பத்திலே எங்களுக்கு உதவி செய்யுங்க. நிறைய பேர் ஜெப குறிப்புகள் கேட்பாங்க, எழுதுவாங்க. ஒவ்வொருத்தருடைய ஜெப விண்ணப்பங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள், உங்க சொந்த பந்தத்தில் யாருக்காவது வியாதி இருக்குது, கஷ்டப்படுறாங்க, இல்ல ஒருத்தருக்கு ஒழுங்கா ஆலயத்துக்கு வரல, மனம் திரும்பல, சிலர் குடிவெறியினால இருப்பாங்க, சிலர் தூஷணமான வார்த்தைகள் பேசுவாங்க, உங்க வீட்டு எதிர் வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை போடுவான், சில காரியங்கள் பண்ணுவாங்க, சில எரிச்சல் உள்ள ஆவிகள் அங்கங்க நடமாடும். சில ஜெப குறிப்புகளை நீங்கள் கொடுத்தீர்களானால் அந்தந்த குரூப் அதுக்காக ஜெபம் பண்ணும் அப்படின்றதையும் நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம். அந்த விண்ணப்பமானது ஒரு உதவியாக இருக்கிறது. உலகத்துல நாம பணம் காசு கொடுக்க முடியாட்டாலும் ஜெபத்தின் மூலமாக நிறைய பேருக்கு உதவி செய்யலாம். ஒரு இடத்துல ஆலயமே இல்லைன்னாங்க, ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தாங்க. எல்லாரும் இந்த ஆல் நைட் பிரேயர்ல ஒரு குறிப்பை கொடுத்தாங்க. உட்கார்ந்து ஜெபம் பண்ணி முடிஞ்சது. யாரோ ஒருத்தர் கையில கிடைக்கிற இந்தப்பா பணம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அள்ளி கொடுக்குறாரு. அவரு இன்னொருத்தர் சர்ச்சுக்கு மைக் செட் இல்லை அப்படின்னு சொல்லி ஜெப குறிப்பு கொடுத்தாரு. ஜெப குறிப்புக்கு முடிஞ்சது. மறுநாள் காலையில் என்ன ஆச்சு அப்படின்னா, ஜெப குறிப்பை கேட்டதை யாரோ ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்ணி இருக்கிறாரு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எவ்வளவு செலவாகுன்னு சொல்லிட்டு புதுசா மைக் செட்டை வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ இந்த ஜெப குறிப்புகள் எப்படியோ ஒரு வழியில் என்ன செய்யுது, உதவி செய்கிறது. நாளைக்கு கூட ஒரு சாயந்தரமா ஒரு பெரிய சர்ச்சு திறக்கிறாங்க சென்னையில். எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்துருக்குறாங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க, ஒரு பெரிய சர்ச்சு வேணும் அப்படின்னு சொல்லி. இப்போ ஜெபத்தினால நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் இந்த கூட்டம் தான் செய்து முடிக்கிறது, நிறைவேற்றுகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, மத்தேயுனுடைய புத்தகம் 5வது அத்தியாயம் 44வது வசனத்தை வாசிங்க. இங்க என்ன சொல்லப்படுகிறது? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தையும் நம்ம என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? நம்ம டீம்ல நம்ம செய்ய வேண்டி இருக்கிறது. நம்மளை சபிக்கிறவங்க, நம்மளை பகைக்கிறவங்க, நிந்திக்கிறவங்க, இப்படிப்பட்டவர்கள் இருந்தால் அவர்கள் பெயர்களை எழுதி அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா அவங்க மனம் திரும்புவாங்க. அப்ப இந்த ஜெபத்தின் மூலமா அவங்க மனம் திரும்பினான்ற சாட்சியை நீங்க இங்க அடுத்த ஜெபத்துல இல்ல சாட்சியில நீங்க சொல்லணும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஏசப்பா ஒரு பெரிய ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேரை குழந்தைகள் எல்லாம் கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு ஜெபம் பண்றதுக்காக ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணது கூட்டிட்டு வராங்க. சீசர்கள் எதுக்கு வந்தீங்கன்னு கேட்குறாங்க. குழந்தைகளை கூட்டிட்டு எதுக்கு வந்தீங்கன்னு கேட்குறாங்க. மத்தேயுனுடைய புஸ்தகம் 19வது அத்தியாயம் 13வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் சிறு பிள்ளைகளின் மேல் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படிக்கு அவர்களை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். சீசர்களை அதட்டினார்கள். இயேசுவோ சிறு பிள்ளைகளை என்னிடத்திலே வருவதற்கு இடம் கொடுங்கள் என்று சொல்லி அவர்கள் மேலே கைகளை வைத்து. அப்போ குழந்தைகளுக்காக நாம ஜெபம் பண்ணணும். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஏசப்பா குழந்தைகளுக்காக ஜெபம் பண்ண ஆண்டவர் என்ன பண்ணாரு? குழந்தைகளுக்கு ஆண்டவர் ஜெபம் பண்ணி அனுப்பிச்சாரு என்பதாக நாம் பார்க்கிறோம். அப்போ உலகத்துல யார் யாருக்காக ஜெபிக்கணும் அப்படின்ற ஒரு காரியத்தை நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஜெபத்துல நம்ம உதவி செய்கிறோம் மற்றவர்களுக்கு என்பதாக நாம் பார்க்கிறோம். இன்னொரு இடத்துல பார்க்கப்படும் போது 1 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 2வது அத்தியாயம் 1-3 வரைக்கும் நாம் வாசிக்கப்படும் போது யாருக்கெல்லாம் நீங்க ஜெபிக்கணும்? 1 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 2வது அத்தியாயம் 1-3 வரைக்கும் நான் பிரதானமாய் சொல்லுகிறது புத்தி என்னவென்றால், எல்லா மனுஷருக்காக விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். பாத்தீங்களா? ஏன் எல்லாருக்காக ஜெபம் பண்ணணும்? சொந்த பந்தம் இல்ல, அவர்கள் உலகத்தில் உள்ளவங்க எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. இது எதுக்காக சொல்லணும் ஐயா? ஏன் சொல்லணும்? நீங்க சொல்லுங்க பார்ப்போம். எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க என்னைக்காவது செஞ்சிருக்கீங்களா? எல்லாருக்காக ஜெபம் பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க 3வது வசனத்தை வாசிங்க. நம்முடைய ரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமாய் இருக்கிறது. எதுக்காக ஆண்டவருக்கு இவ்வளவு பிரியமாய் இருக்கிறது? இது ஒரு நன்மையான ஒரு காரியம். இந்த ஜெபம் எதற்கு என்று பார்த்தால் 4வது வசனத்தை வாசிங்க. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவர். அப்ப சகல ஜனமும் ரட்சிக்கப்படணும், எல்லா ஜனமும் ரட்சிக்கப்படணும். எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கர்த்தர் சொல்றார். அப்ப ஜெபத்தினுடைய வழி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எப்படி ஜெபிக்கணும், எப்படி தூங்கணும்னு கற்றுக் கொடுத்தாரா? கொடுக்கல. அப்ப தூங்கலாமா? தூங்கலாமா? தூங்கக்கூடாது. விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கு. இப்ப நான் சொன்னதை நீங்க உங்களால சொல்ல முடியுதா? எதுக்கு எப்படின்றத, எந்தெந்த வசனம் என்னென்ன சொல்லியிருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். முதல்ல பின்ன ஒரு டீம், முன்னால இருக்கிற ஒரு டீம் ஒரு வார்த்தையை சொல்லுங்க. நான் சொல்லி கொடுத்ததுல ஒருவருக்கு ஒருவராக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு. ஜெபத்துல அப்புறமாக எல்லா மனிதர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஏன்னா எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, அதுக்கப்புறம் சிறு பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா, அநேகருக்கு ஸ்தோத்திரங்களினாலே நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? ஜெபத்திலே உதவி செய்ய வேண்டி இருக்கிறது. இன்னொரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, அதே 1 தீமோத்தேயு 2ல 2வது வசனம் வாசிங்க. எல்லா பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்காக அதிகாரம் உள்ள யாவருக்காக நாம் செய்யும். ஏன் அப்படின்னு கேட்டா, உலகத்துல கலவரம், உலகத்துல நமக்கு பிரச்சனைகள் வருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ராஜாக்களுக்கு அதிகாரிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்களுடைய இருதயம் மாற வேண்டும், நமக்கு எந்த துரோகமும் பண்ணக்கூடாது, நீதிபதிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, நமக்கு நல்ல தீர்ப்பு கொடுக்க வேண்டும். நம்ம எல்லாருக்கும் என்ன அப்படின்னா, அதிகாரிகளும்
மந்திரிகளும் எம்பி எம்எல்ஏ கமிஷனர்கள் எல்லாரும் நமக்கு நன்மை செய்யணும்னா அவங்களுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணணும். அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஜெபம் பண்ணணும். காரணம்னா நமக்கு பிரச்சனையை உண்டாக்கக்கூடாது. பிரச்சனைகளிலிருந்து நம்மளை அவங்க என்ன செய்யணும், காப்பாற்றணும். அப்படின்றதுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர்களை ஆசீர்வதின்னு சொல்லல. என்ன சொல்லப்பட்டிருக்கு ஐயா? நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்காக, நம் தேவைக்காக நாம் அவர்களுக்கு ஜெபம் பண்ணணும். அவர்கள் எல்லாவரையும் ஆண்டவர் என்ன செய்யணும், கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணணும். அப்பதான் நமக்கு ஒரு பிரச்சனையும் வராது. இப்படியாக முதல் பாகத்துல ப்ரே ஃபார் அதர்ஸ், மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த குரூப் பிரிஞ்சு என்ன செய்யணும் அப்படின்னா, மற்றவர்களுக்காக ஜெபிக்கின்ற இந்த ஒரு காரியத்துல இந்த குரூப் என்ன பண்ணணும், தனித்தனியாக பின்னால இருக்கிற குரூப் பின்னாடி போடுங்க.